field define பண்ணதப்போ let f be a commutative ring with one identity, one not equal to 0. சரியா? f is a field if f is a division ring னு சொல்லிக்கலாம். ஒரு பாயிண்ட் வந்து f is a division ring, அவ்வளவுதான். f is a division ring. ஓகே. அல்லது என்ன சொல்லிக்கலாம்னா every non-zero element in f has multiplicative inverse. Okay, multiplicative inverse. Every non-zero element in f has a multiplicative inverse. சரியா? அல்லது என்ன சொல்லிக்கலாம்னா தேர்ட் இது f star comma dot வந்து என்னவா இருக்கும்னா abelian குரூப்பா இருக்கும். f starனா non-zero elements. சரியா? non-zero element form a group under abelian group under multiplication. சரியா? non-abelian group form a group under multiplication. சரியா? இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அல்லது ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்னன்னா f star equal to f cross ஆ இருக்கும். non-zero element form a unit. சரியா? non-zero element form a unit. ஸோ இது எல்லாமே சொல்லிக்கலாம். ஃபீல்டோட டெஃபினிஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல்டு டிஃபைன் பண்ணணும்னா கண்டிப்பா அது கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி இருக்கணும். சரியா? ஐடென்டிட்டி இருந்தாதான் இன்வர்ஸை பத்தி பேச முடியும். சரியா? ஃபீல்டுனா எஃபிசிய டிவிஷன் ரிங்கா இருக்கும். அல்லது எவ்ரி நான்-ஜீரோ எலமெண்ட் ஹேஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் சொல்லலாம். அல்லது நான்-ஜீரோ எலமெண்ட் ஃபார்ம் அண்ட் அபிலியன் குரூப்னு சொல்லலாம். சரியா? அல்லது எஃப் ஸ்டார் என்னவா இருக்கும்னா யூனிட்ஸா இருக்கும். சரியா? நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ்லாம் யூனிட்ஸா இருக்கும். இந்த 4 இதுல எதை சொன்னாலும் எஃப் வந்து ஃபீல்டுன்னு சொல்லிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ ஃபீல்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா என்ன பார்த்துருப்பீங்கன்னா QRC இதெல்லாம் வந்து ஆர் ஃபீல்டுன்னு சொல்லிக்கலாம். சரியா? QRC ஆர் ஃபீல்டுன்னு சொல்லிக்கலாம். சரியா? இப்போ அடுத்து let R equal to இப்படி எடுத்துக்கிறேன். set of all matrix AB minus B such that A comma B belongs to R. எடுத்துக்கிறேன். சரியா? set of all AB minus BA எடுத்துக்கிறேன். சரியா? இது வந்து ரிங்கா இருக்குமா? இந்த set of all 2x2 matrices of this type matrix AB minus BA இந்த கலெக்ஷன் வந்து ஃபீல்ட் ரிங்கா இருக்குமா? ஃபர்ஸ்ட் இஸ் क्वेश्चन என்னன்னா இஸ் a ஃபீல்டுன்னு சொல்ல முடியுமா? இது ஃபீல்டுன்னு சொல்ல முடியுமாங்க? இது ஃபீல்டுன்னு சொல்ல முடியுமா? ஜஸ்ட் வெரிஃபை பண்ணி பாருங்க. சரியா? ஆர் பிளஸ் வந்து அபிலியன் குரூப்பா இருக்கும். சரியா? ஆர் பிளஸ் வந்து அபிலியன் குரூப்பா இருக்கும். அண்ட் ஆர் டாட்டை பொறுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூவா இருக்கும். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ட்ரூவா இருக்கும். ஸோ ஆர் டாட் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூவா இருக்கும். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா 2 ப்ராப்பர்ட்டியும் ட்ரூவா இருக்கும். அண்ட் இதுல உள்ள எல்லா நான்-ஜீரோ எலமெண்ட் இந்த ஆர்ல உள்ள எல்லா நான்-ஜீரோ எலமெண்ட்டுக்கும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் உண்டு. சரியா? எல்லா நான்-ஜீரோ எலமெண்ட்டுக்கும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கு. ஸோ ஆர் பிளஸ் டாட் இஸ் ஏ ஃபீல்டு. ஓகே. பாக்குறப்போ மேட்ரிசஸ் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இது வந்து நான் கம்யூட்டேட்டிவ் ரிங். ஸோ ஃபீல்டு எல்லாம் சொல்ல முடியாதுன்னு கிடையாது. சரியா? நீங்க இதை வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா ஆர் பிளஸ் டாட் வந்து என்னன்னா கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி வரும். அண்ட் எவ்ரி நான்-ஜீரோ எலமெண்ட் ஹேஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆல்சோ. ஸோ
அப்போ அந்த ஆர் பிளஸ் டாட் வந்து என்னவா இருக்கும்னா ஃபீல்டா இருக்கும். சரியா? அண்ட் இந்த ஆர் பிளஸ் டாட் எதுக்கு ஐசோமார்பிசம்னா ஆர் இஸ் ஐசோமார்பிக் டு சி. காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் இதுக்கும் ஒரு 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் கொடுக்கலாம். சரியா? அதாவது பை ஃப்ரம் சி டு ஆர் பை பை ஆஃப் ஏ பிளஸ் ஐபி ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம்னா ஏபி மைனஸ் பி ஏ ஃபார் எவ்ரி ஏ பிளஸ் ஐபி பிலாங்ஸ் டு சி. நீங்க ஜஸ்ட் வெரிஃபை பண்ணி பாருங்க. வெரிஃபை பை இஸ் எ ring homomorphism. Okay, ring homomorphism and bijective also, and bijective also. சரியா? ஸோ அப்போ இதுல என்ன நீ ஜஸ்ட் வெரிஃபை பண்ணி பாருங்க. ஆன் டூலாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னா இது கரஸ்பாண்டிங் ஏ பிளஸ் ஐபிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துடலாம். 1 அதே மாதிரி தான். சரியா? ஸோ பை இஸ் ஏ ரிங் ஹோமோமார்பிசம் அண்ட் பைஜெக்டிவ். ஸோ சி இஸ் ஐசோமார்பிக் டு ஆர். அதாவது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டத்தை பத்தி அதிகமா கரெக்டா தெரியாம மேட்ரிக்ஸ் தியரி நல்லா தெரிஞ்சுச்சுன்னா இந்த சிஏ நீங்க இது மூலமாவே படிச்சுக்கலாம். சரியா? அப்போ சியும் ஆரும் சேம் தான். சி இஸ் ஐசோமார்பிக் டு ஆர், அவ்வளவுதான். சரியா? ஓகே, அப்போ இதுவும் ஃபீல்டு தான். சரியா? ஆரும் என்னது ஃபீல்டு தான். சரியா? ஓகே, அடுத்து என்ன டிஃபைன் பண்ண போறோம்னா கேரக்டரிஸ்டிக் டிஃபைன் பண்ண போறோம். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் வேர் ஆர் இஸ் ஏ கம்யூட்டேட்டிவ் ரிங். வேர் ஆர் இஸ் ஏ கம்யூட்டேட்டிவ் ரிங், சரியா? இப்போ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர்னா என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால? கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர்னா என்னன்னு சொல்ல முடியுமா யாரும்? எது ஞாபகம் இருந்தா சொல்லுங்கப்பா. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆரோட டெஃபினிஷன் யாருக்கும் ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. யாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஓகே, இஃப் தேர் இஸ் எ பாசிட்டிவ் இன்டிஜர், n such that n dot a equal to 0. இந்த 0 வந்து ரிங்ல உள்ள 0 எலமெண்ட். சரியா? இப்படி if there is a positive integer n such that n dot a equal to 0, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுத மாதிரி ஒரு லீஸ்ட் இன்டிஜர் இருந்தால் அந்த லீஸ்ட் இன்டிஜரை என்ன சொல்லுவோம்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர்ன்னு சொல்லுவோம். சரியா? then the smallest such positive integer is called the characteristic of R. ஓகே, அதாவது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணத மாதிரி ஒரு இன்டிஜர் இருக்கணும். இன்டிஜர் இருந்தால் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணத மாதிரி லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் கண்டுபிடிக்கலாம். அந்த இன்டிஜரை என்ன சொல்லுவான்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர். சரியா? இப்போ சப்போஸ் ஒரு இன்டிஜர் இருக்குன்னு எடுத்துக்குவோம். சரியா? சப்போஸ் ஒரு இன்டிஜர் இருக்குன்னு எடுத்துக்குவோம். சப்போஸ் there is a positive integer n such that n dot இது இங்க for every a belongs to r, அதான் முக்கியம். n dot a equal to 0 r for every a belongs to r ன்னு எடுத்துக்கங்க. சரியா? இப்போ s ன்னு ஒரு செட் டிஃபைன் பண்ணுது. s என்னன்னா m belongs to z plus such that m dot a equal to 0 r for every a belongs to r ன்னு எடுத்துக்கங்க. சரியா? இது வந்து இந்த s வந்து subset of z plus, the s வந்து subset of z plus. so by well order principle என்னன்னா z plusல எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் அந்த சப்செட்ல லீஸ்ட் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா? z plusல எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் அதுல லீஸ்ட் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ s has a
as a least element. Least element say n ன்னு எடுத்துங்க. சரியா? இப்போ say n ன்னா என்ன அர்த்தம்னா n வந்து s ல இருக்கு. n வந்து s ல இருக்கு and n dot a equal to 0 r for every a belongs to r. சரியா? லீஸ்ட் இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க. சரியா? லீஸ்ட்னா என்ன அர்த்தம்னா m dot a not equal to 0 r for all m less than n. ஓகே, அதாவது n தான் வந்து ரிங்ல உள்ள எல்லா எலமெண்ட் கூடயும் இந்த ப்ராப்பர்ட்டி. இதுல ஃபார் சம் a belongs to r. ஓகே, அதாவது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுத லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் n. அப்போ என்னை விட கம்மியா எந்த ஒரு இன்டிஜர் எடுத்தாலும் அந்த இன்டிஜர் வந்து ரிங்ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ சம் எலமெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஃபெயிலியர் ஆகும். சரியா? அப்போ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர்னா என்ன அர்த்தம்னா லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் n such that n dot a equal to 0 r. அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணத லீஸ்ட் பாசிட்டிவ், அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் தான் இங்க கொடுத்துருக்கேன். இது வந்து எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது சப்போஸ் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் இருந்தால் இப்படி எஸ்ன்னு ஒரு செட் டிஃபைன் பண்ணலாம். ஸோ வெல் ஆர்டர் பிரின்சிபலை யூஸ் பண்ணி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுத மாதிரி ஒரு லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் கண்டுபிடிக்க முடியும். லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் எஸ்ல இருக்கும். அந்த இன்டிஜரை என்னன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ n dot a equal to 0 r for every r belongs to r. அப்போ என்னை விட கம்மியா இருக்கிற எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு ஃபெயிலியர் ஆகும். சரியா? அதான் இங்க எழுதியிருக்கு. சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தாதான் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லலாம். சரியா? சப்போஸ் இப்படி அடுத்த டெஃபினிஷன் பாருங்க. if there is no positive integer n such that n dot a equal to 0 r. சரியா? for some a belong. சரியா? எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் வந்து என்னன்னா 0ன்னு அர்த்தம். ஓகே, there is no positive integer. n dot a இங்க என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன். n dot a என்ன அர்த்தம்னா a n டைம்ஸ் ஆட் பண்ணுங்க. a n டைம்ஸ் ஆட் பண்ணதப்ப என்ன வரணும்னா 0 r வரணும். இது ரிங்கில் உள்ள 0 எலமெண்ட். சரியா? ஸோ அப்போ இந்த கண்டிஷனை எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரும் சாட்டிஸ்ஃபை இந்த கண்டிஷனை எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரும் ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் வந்து என்னன்னா 0ன்னு சொல்லிக்கலாம். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் வந்து என்னது 0ன்னு சொல்லிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ இதை சிம்பிளா எழுதணும்னு பாருங்க. சப்போஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு என்னன்னா இஃப் n is the least positive integer such that n dot a equal to 0 r for every a belongs to r. சரியா? சிம்பிளா டெஃபினிஷன் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர்னா இதான் அர்த்தம். சரியா? இப்போ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் வந்து 0னா என்ன அர்த்தம்னா இஃப் there is no positive integer m such that m dot a equal to 0. அதாவது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணத மாதிரி எந்த ஒரு இன்டிஜரும் இல்லைன்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் வந்து 0ன்னு சொல்லிடுவோம். சரியா? ஓகே, ஓகே. இப்போ அடுத்து என்னன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரொபோசிஷன் பார்ப்போம். நீங்க கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் வந்து ஏற்கனவே யூஜில படிச்சிருப்பீங்க. சரியா? இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா let proposition 1 let R be a commutative ring with
1. Okay, commutative ring with identity. Then characteristic of R equal to n if and only if n is the least positive integer such that n dot 1 r equal to 0 r. Okay, 1 r னு போட்டுங்க ஐடென்டிட்டி இன் ஆர். சரியா? அதாவது நல்லா கவனிச்சிங்க, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு என்னன்னா என்ன வெரிஃபை பண்ணணும்னா ரிங்கில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் n டைம்ஸ் ஆட் பண்ணதப்போ 0 வரணும். சரியா? கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு என்னன்னா என்ன அர்த்தம்னா ரிங்கில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் n டைம்ஸ் ஆட் பண்ணதப்போ 0 வரணும். சரியா? இது ஃபுல் அப்போ ரிங்கில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த கண்டிஷனை நீங்க வெரிஃபை பண்ணணும். சரியா? பட் இந்த கேரக்டரைசேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் நீங்க வெரிஃபை பண்ண வேண்டாம், ஐடென்டிட்டிக்கு மட்டும் வெரிஃபை பண்ணுனா போதும், அவ்வளவுதான். அதான் இங்க அர்த்தம். சரியா? கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு என்னன்னா n டாட் ஏ ஈக்குவல் டு 0 ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஆர். சரியா? அப்போ ரிங்கில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் அந்த கண்டிஷனை வெரிஃபை பண்ணணும். அப்போ அதை வெரிஃபை பண்ண வேண்டாம், ஐடென்டிட்டிக்கு மட்டும் வெரிஃபை பண்ணுனா போதும்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஓகே, இப்போ ப்ரூஃப் பாருங்க. சப்போஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு n எடுத்துக்குவோம். சரியா? கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு என்னன்னா பை டெஃபினிஷன் படி என்ன எழுதலாம்? பை டெஃபினிஷன் படி n டாட் ஏ ஈக்குவல் டு 0 ஆர். ஓகே, ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஆர். சரியா? இப்போ இன் பர்டிகுலர் எல்லா ஏக்கும் ட்ரூ தான். இன் பர்டிகுலர் n டாட் 1 ஆர் ஈக்குவல் டு 0 ஆர். n டாட் 1 ஆர் ஈக்குவல் டு 0 ஆர். சரியா? அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணத மாதிரி ஒரு இன்டீஜர் இருக்கு. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணத மாதிரி ஒரு இன்டீஜர் கிடைச்சிட்டு. சரியா? ஓகே, இப்போ இந்த n என்ன சொல்லணும்னா லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்லணும். அதான் முக்கியம். n வந்து லீஸ்ட், இந்த கண்டிஷனை எழுதிட்டோம். n இந்த இடத்துல இங்க இருங்க, இந்த n வந்து இந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு என்னங்கிறது எல்லா ரிங்ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரியா? பட் இங்க இடத்துல இந்த 1க்கு சாட்டிஸ்ஃபை பண்ணத மாதிரி உள்ள லீஸ்ட் இன்டிஜர் இந்த n சொல்ல போறோம். சரியா? இங்க n வந்து இந்த இடத்துல n வந்து ரிங்ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் பொதுவா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது லீஸ்ட் இன்டிஜர். சரியா? 1க்கு வந்து இந்த இன்டிஜர் 1க்கு இதான் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கணும்னு சொல்லணும். சரியா? ஓகே, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா n வந்து கிளைம் வந்து என்னன்னா n இஸ் தி least positive integer னு சொல்லணும். least positive integer such that n dot 1 r equal to 0 r னு சொல்லணும். இது சொல்லிட்டோம். சரியா? இப்போ least தான் சொல்லணும். சப்போஸ் என்ன எடுத்துக்கிறேன்னா suppose there is a positive integer m such that m dot 1 r equal to 0 where 1 less than m less than n. n தான் லீஸ்ட், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா லீஸ்ட் இன்டிஜர் என்னன்னு சொல்லணும். சப்போஸ் என்னை விட கம்மியா உள்ள ஒரு m இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஃபார் எனி ஏ பிலாங்ஸ் டு ஆர் எடுத்துங்க. ஃபார் எனி ஏ பிலாங்ஸ் டு ஆர் m டாட் ஏ கால்குலேட் பண்ணுங்க. m டாட் ஏ எப்படி எழுதுவீங்கன்னா m டாட் இந்த இதை எப்படி எழுதலாம்னா 1r இன்ட்டு ஏன்னு எழுதிக்கலாம். சரியா? 1r இன்ட்டு ஏன்னு எழுதிக்கலாம். சரியா? அப்போ இந்த எலமெண்ட்டை m டைம்ஸ் ஆட் பண்ணுவீங்க. சரியா? m டாட் ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு இந்த எலமெண்ட்டை m டைம்ஸ், அப்போ 1r டாட் ஏ plus 1r dot a plus up to 1r dot a. okay, m times add பண்ணிட்டேன். சரியா? ஸோ அப்போ இந்த 1r a ல எங்க இருக்குன்னா r ல இருக்கு. ஸோ r ல டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ட்ரூ. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் 1r
plus 1 r up to 1 r into a ன்னு எழுதிக்குவேன். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா m dot 1 r dot a ன்னு எழுதிக்கலாம். சரியா? m dot 1 r என்னவாயிட்டு 0 ஆயிட்டு. ஸோ 0 into a வந்து என்னதுன்னா 0 ஆயிரும். சரியா? அப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா m dot a equal to 0 r for every a belongs to r. Okay, for every இது எதுக்கு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் வந்து என்னன்னா என்னன்னு எடுத்திருக்கோம். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் ஈக்குவல் என்னன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுத ரிங்ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுத லீஸ்ட் இன்டிஜர் தான் என். பட் இங்க என்ன ப்ரூவ் பண்ணிட்டீங்க, எம்னு ஒரு இன்டிஜர் இருக்கு, அந்த இன்டிஜர் என்னை விட கம்மியா இருக்கு, பட் ரிங்ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன் டு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு என். என்ன தான் லீஸ்ட் இன்டிஜர், அப்போ அதுக்கு கீழே உள்ள எந்த ஒரு இன்டிஜருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வராது. ஸோ கான்ட்ரடிக்ஷன். சரியா? ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா n is the least positive integer such that n dot 1 r equal to 0 r. Okay, so அப்போ characteristic of r equal to n-னா அந்த n வந்து n-க்கும் லீஸ்ட் ஐடென்டிட்டிக்கும் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கும்னு அர்த்தம். சரியா? ஓகே, இப்போ கான்வர்ஸ்லி if n is the least positive integer such that n is the least positive integer such that n dot 1 r equal to 0 r. சரியா? for any a belongs to எடுத்துங்க. for any a belongs to r, n dot a equal to என்ன எழுதிக்கலாம்னா n dot 1 r in dot a ன்னு எழுதிக்கலாம். சரியா? எப்படின்னா ஸோ இதை ஆட் பண்ணீங்கன்னா இந்த லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி தான். லாஸ்ட் டைம்னா இந்த இங்க எழுதியிருக்கோம்ல m dot 1 r dot a இருக்குல்ல, அது இதே மாதிரி தான். சரியா? ஸோ அப்போ இது எப்படி இருக்கும்னா n dot 1 r dot a மாறிடும். ஸோ இது 0, அப்போ 0 into 0 0 r. ஓகே, ஸோ அப்போ n dot a equal to 0 r வந்துட்டு n dot a equal to 0 r for every a belongs to r ன்னு சொல்லிட்டோம். இப்போ n தான் என்ன சொல்லணும்னா லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லணும். n வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லணும். சப்போஸ் என்ன எடுக்கணும், சப்போஸ் தேர் இஸ் அங்க ப்ரீவியஸ் பார்ட்ல ப்ரூவ் பண்ண இதே தான். சப்போஸ் தேர் இஸ் a positive integer m such that m dot a equal suppose there is a positive integer m such that m dot a equal to 0 r for every a belongs to r. சரியா? என்னதான் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லணும் கேரக்டரிஸ்டிக் சொல்றதுக்கு. சரியா? அப்போ இது சிம்பிளைஸ் என்ன எழுதலாம்னா m dot 1 r வந்து 0 ஆகும். இன் பர்டிகுலர் எல்லா எலமெண்ட்டுக்கும் ட்ரூ, ஸோ ஐடென்டிட்டிக்கும் ட்ரூ. ஸோ இன் பர்டிகுலர் இது இந்த ரிசல்ட் ட்ரூவா இருக்கும். which is contradiction to contradiction to by assumption. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுத ஐடென்டிட்டிக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுத லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என்னன்னா n இதுதான். ஓகே, பட் இங்க என்னை விட கம்மியா உள்ள ஒரு பாசிட்டிவ் இன்டிஜருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி m என்ன ப்ராப்பர்ட்டி வேர் 1 less than m less than n இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ என்னதான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதா லீஸ்ட் இன்டிஜர் n மட்டும்தான். m வந்து லெஸ் தேன் என்ன இருக்கனால we get a contradiction. hence என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்னா characteristic of r equal to n. n தான் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் வித் n dot a equal to 0 r for every a belongs to r. சரியா? அப்போ இங்க என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்னு பாருங்க. என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் r வந்து என்ன இருந்துச்சுன்னா if and only if n is the least
பாசிட்டிவ் இன்டீஜர்னு எழுதியிருக்கோம் சரியா. இன்டீஜர் such that n dot 1 r equal to 0 சரியா. இதுக்கு என்ன அர்த்தம்பா, இந்த இதுக்கு 1r plus 1r plus up to 1r equal to 0r வந்துருக்கு சரியா. இந்த எத்தனை டைம்ஸ் n டைம், என்னதான் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போ m dot 1r வந்து என்னது, நாட் ஈக்குவல் டு 0r ஃபார் எவ்ரி m less than n. ஓகே, ஸோ இதை பார்க்குறப்ப ஏதாச்சும் ஒரு குரூப் தியரியோட ஐடியா கிடைக்காப்பா? குரூப் தியரியில இது மாதிரி எதுவும் படிச்சிருக்கோமா? இந்த ஆர்கமா பிளஸ்ல பாருங்க, ஆர்கமா பிளஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி எங்கேயும் படிச்சிருக்கோமா இல்லையா? n வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் சச் தட் 1 ஆர் n டைம்ஸ் ஆட் பண்ணதப்போ 0 வந்துட்டு ஐடென்டிட்டி வந்துட்டு. m வந்து லெஸ் தேன் என்னன்னு எடுத்துட்டு 1 ஆர் m டைம்ஸ் ஆட் பண்ணதப்போ நாட் ஈக்குவல் டு 0r வந்துட்டு. அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லுங்க குரூப் தியரியில. இந்த குரூப்ல என்ன சொல்லலாம்? ஐடென்டிட்டியை n டைம்ஸ் ஆட் பண்ணதப்போ 0 வந்துட்டு, லெஸ் தேன் n டைம்ஸ் ஆட் பண்ணதப்போ 0 வரல. அப்போ என்ன சொல்லலாம் சொல்லுங்க பாப்பா யாராச்சும். இன் ஆர் பிளஸ்ல எலமெண்டோடைய ஆர்டர் மாதிரி தெரியலையாப்பா? ஆர்டர் ஆஃப் ஏ எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கப்பா? ஆர்டர் ஆஃப் ஏ குரூப் தியரியில இன் குரூப் ஜி ஆர்டர் ஆஃப் ஏ எப்படி சொல்லுவீங்க? இஸ் தி லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் n such that n dot such that 1r plus 1r sorry a power n equal to identity a power m not equal to identity for all m less than n. இதென்ன பார்ப்பீங்க? ஆர்டர் ஆஃப் திஸ் ஆர்டர் ஆஃப் குரூப்ல ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் இப்படிதான் டிஃபைன் பண்ணுவீங்க. இப்போ 1rங்கிற எலமெண்ட் எடுத்துட்டேன், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை, இங்க ஜி வந்து ஆர் வந்து அடிட்டிவ் குரூப். ஒன் ஆர் ஐடென்டிட்டியை ஆர் டைம்ஸ் என் டைம்ஸ் ஆட் பண்ணதப்போ 0 வந்துட்டு, இதுல உள்ள ஐடென்டிட்டி வந்துட்டு. எம் டைம்ஸ் ஆட் பண்ணதப்போ 0 வரல. அப்போ இந்த ரெண்டு டெஃபினிஷனும் ஒரு மாதிரி ஒன்னா இருக்கா? அப்போ இந்த ஆர்டருடைய டெஃபினிஷன் படி இன் ஆர் பிளஸ் ஆர்டர் ஆஃப் 1 ஆர் ஈக்குவல் டு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு n. ஓகே, இப்போ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் எப்படி எழுதலாம்னா, இந்த அடிட்டிவ் ஐடென்டிட்டியோட ஆர்டர் தான், ஐடென்டிட்டியோட ஆர்டரை தான் என்ன சொல்லுவோம்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர்னு சொல்லுவோம் சரியா. ஆர்கமா பிளஸ்ல, அதனால ஆர்கமா பிளஸ்லன்னா என்னது, 1r n டைம்ஸ் ஆட் பண்ணதப்போ எனக்கு 0 வரணும். பை ப்ரீவியஸ் இயர்ல அதான் பண்ணியிருக்கோம் சரியா. ஸோ அப்போ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் r equal to n if and only if order of 1r equal to n சேம் தான் சரியா. இது முக்கியம் சரியா. ஸோ இது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ரிங் சொல்லியிருக்கோம் சரியா. அடுத்து இப்போ அடுத்து ஸ்டாண்டர்ட் தியரம் தான். அடுத்து ப்ரொபோசிஷன் 2 என்னன்னா, let RBN integral domain, RBN integral domain, then characteristic of R equal to 0வா இருக்கும், அல்லது characteristic of R வந்து என்னன்னா பிரைமா இருக்கும் சரியா. இன்டெகிரல் டொமைனுடைய கேரக்டரிஸ்டிக் வந்து என்னன்னா எய்தர் 0 ஆர் பிரைம். ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக்கும் இதுதான், ஏன்னா எவ்ரி ஃபீல்ட் இஸ் ஏ இன்டெகிரல் டொமைன், எவ்ரி ஃபீல்ட் இஸ் அன் இன்டெகிரல் டொமைன். ஸோ ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக்கும் இதுதான் சரியா. ப்ரூஃப் பாருங்க, இது யூஜுவலா நீங்க படிச்சிருப்பீங்க சரியா. சப்போஸ் இஃப் தேர் இஸ் no positive integer n such that n dot a equal to 0 r. Okay, இது இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்னா கேரக்டரிஸ்டிக் தென்
கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருப்போம் ரைட்டா. இப்படி இருந்தா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் 0. அப்போ அடுத்து எழுதும் சப்போஸ் there is a positive integer n such that n dot a பதிலாக 1R எழுதிக்கலாம் சரியா. சப்போஸ் இப்படி ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கோம் சரியா. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா கிளைம் வந்து என்னன்னா ஒரு நிமிஷம்பா இந்த லைன் எடுத்து நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் வந்து என்னன்னா எம்னு எடுத்துப்போம் சரியா. சப்போஸ் சரியா இப்படி ஒரு எம் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா கேரக்டரிஸ்டிக் 0 ஆகும் சரியா. இப்போ எம்னு எடுத்துப்போம். அப்போ தென் பை டெஃபினிஷன் பை ப்ரீவியஸ் தியரம் எம் டாட் 1R ஈக்குவல் டு 0R சரியா. எம் டாட் 1R ஈக்குவல் டு 0R. கிளைம் என்னன்னா எம் இஸ் பிரைம்னு சொல்லணும். எம் வந்து என்னன்னா பிரைம்னு சொல்லணும். சப்போஸ் நாட்னு எடுங்க. சப்போஸ் நாட்னு என்ன அர்த்தம்? எம் எப்படி எழுதலாம்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ பாசிட்டிவ் இன்டிஜர் கிரேட்டர் தென் 1 அண்ட் லெஸ் தேன் எம். m2 லெஸ் தேன் எம். ஓகே, எம் வந்து நாட் ஏ பிரைம்னா எம் வந்து காம்போசிட் இன்டிஜரா இருக்கும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ பாசிட்டிவ் இன்டிஜர் எழுதலாம் இப்படி இந்த கண்டிஷனோட சரியா. அப்போ சின்ஸ் m டாட் 1R ஈக்குவல் டு 0Rன்னு இருக்கு ரைட்டா. அப்போ m டாட் 1R ஈக்குவல் டு m1 டாட் m2 டாட் 1R ஈக்குவல் டு 0Rன்னு நினைக்கலாம் சரியா. இப்போ இந்த 1R எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணுதுன்னா m1 into m2 டைம்ஸ் ஆட் பண்ணுது. அப்போ 1R plus 1R up to 1R எத்தனை டைம்ஸ் m1 into m2 டைம்ஸ் ஈக்குவல் டு 0R வந்துட்டு சரியா. இப்போ இந்த சம்மை எப்படி மாத்துதுன்னா 1R plus 1R plus up to 1R m1 times ரைட்டா plus 1R plus 1R plus up to 1R. இதுவும் என்னன்னா m1 டைம்ஸ் ரைட்டா up to plus 1R plus 1R up to 1R. இது m1 டைம்ஸ். இது மாதிரி எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா மொத்தம் 1 2 இது வந்து எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணுதுன்னா m2 டைம்ஸ் ஆட் பண்ணுது. அப்போ மொத்தம் 1 எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா மொத்தம் m1 வந்து எத்தனை டைம்ஸ் m1 into m2 டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது m1 m2 டாட் 1R தான் இப்படி எழுதியிருக்கேன் சரியா. ஸோ அப்போ இதுக்கு அப்ளை பண்ணுங்க. அப்போ this equal to m2 dot இருங்கப்பா இது கூட வேண்டாம். இப்போ m1 into m2 டாட் 1R ஈக்குவல் டு 0 இருக்கு சரியா. இப்போ ஜஸ்ட் நான் ஒரு ரிசல்ட் எழுதுதேன் என்னன்னா this equal to என்ன எழுதுதுன்னா this equal to m1 டாட் 1R இன்ட்டு m2 டாட் 1Rன்னு எழுத முடியுமாப்பா? ஈக்குவல் டு 0 எழுதலாமா? ஒன்றும் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? 1R m1 டைம்ஸ் ஆட் பண்ணுங்க ரைட்டா. இது m1 டைம்ஸ். அடுத்து இன்ட்டு 1R பிளஸ் அப் டு 1R எத்தனை டைம்ஸ்னா m2 டைம்ஸ். அப்போ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்க m1 இன்ட்டு m2 டைம்ஸ் வந்துடும். ஸோ திஸ் ஈக்குவல் டு 0R சரியா. ஈக்குவல் டு 0R. இப்போ இந்த m1
M1 R இருக்குல்ல, இது M2 R. இது ரெண்டும் எங்க இருக்குன்னா ரிங்கில் உள்ள எலமெண்ட். ஐடென்டிட்டியை M1 டைம்ஸ் ஆட் பண்ணா அது ரிங்கில் தான் இருக்கும். ஒன் ஆரை M2 டைம்ஸ் ஆட் பண்ணா அதுவும் எங்க இருக்கும், ஆர்ல தான் இருக்கும். ஸோ இது ரெண்டும் ரிங்கில் உள்ள எலமெண்ட். ஸோ M1.1R into M2.1R ஈக்குவல் டு 0R. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சின்ஸ் ஆர் வந்து இன்டகரல் டொமைன். ஆர் இன்டகரல் டொமைனா ரெண்டு எலமெண்ட் உடைய ப்ராடக்ட் 0வா இருந்தால் எய்தர் M1.1R ஈக்குவல் டு 0R அல்லது M2.1R ஈக்குவல் டு 0R இருக்கும். சரியா? பட் which is contradiction to characteristic of M is N. Characteristic of R is M. ஏன்னா M தான் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர். இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணத லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் M. பட் இங்க என்ன இருக்கு பாருங்க, M1 வந்துட்டு இந்த இடத்துல M1 தான், M1 வந்து M விட கம்மியா உள்ள இன்டிஜர், அதுக்கு இந்த ரிசல்ட் ட்ரூவா இருக்கு. M2 M விட கம்மியா உள்ள இன்டிஜர், அதுக்கு இந்த ரிசல்ட் ட்ரூவா இருக்கு. ஸோ விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன் டு திஸ் லைன். ஓகே, ஸோ வி கேட் என்ன கன்க்ளூட் பண்ணலாம், எதனால கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு, M வந்து நாட் ஏ பிரைம்னு எடுத்தனால ஹென்ஸ் M இஸ் ஏ பிரைம். ஓகே, ஸோ அப்போ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டகிரல் டொமைன் வந்து 0R பிரைம்னு இருக்கும். சரியா? கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டகிரல் டொமைன் வந்து எய்தர் 0R பிரைம்.